வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். போன வாரம் சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்திற்காக சென்றபோது கரூர் மாவட்டத்தில் 41 உயிர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் காரணமாக திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இறந்து போயிட்டாங்க. இது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவையும் உலகத்தையுமே உலுக்கியிருக்கிறது. இந்த 41 பேர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு யார் காரணம் என்று மாறி மாறி திமுகவினரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அரசியல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போய் நேரில் பார்வையிட்டு அங்கு என்னதான் நடந்தது என்று விசாரித்துட்டு வராங்க. அப்படி இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் வீட்டிற்கு மட்டுமல்லாமல் நடிகை த்ரிஷா அவர்கள் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் வருவதாக சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்திருக்குது. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவர்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக இதில் கைதாகுவாங்களா என்று வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்படுவாங்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் நடிகை த்ரிஷா வீட்டிற்கு வெடிகுண்டல் மிரட்டல் வந்திருக்குது. சென்னையில் இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் நடிகை த்ரிஷா வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகிறாங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே அரசு அலுவலகங்கள், பொது இடங்கள், அரசியல்வாதிகள் வீடுகள், திரைப்பிரபலங்கள் வீடுகள் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பாக கதையாகி வருகிறது. தீவிர சோதனைக்கு பிறகு அது புரளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டிற்கும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக, அத்துடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீடு மற்றும் ஆளுநர் மாளிகைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டை செனடாப் சாலையில் தான் நடிகை த்ரிஷானுடைய வீடும் முதல்வர் ஸ்டாலின் வீடும் இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பதும் உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து போலீசார் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இதற்கு முன்னதாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.